அந்த மானம்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4th ப்ராப்பர்ட்டியாக இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பார்த்துருங்க. நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு இப்போ இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்க்கலாமா? ஏன்னா ரொம்ப உள்ளே இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு தான் இவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் இங்கேருந்து இவ்வளோ தூரங்க அப்படின்ற மாதிரி லொக்கேஷன் ரொம்ப டீப்பாக தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா மெயின்லேயே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இது. இந்த டைனிங்கில் இருந்து உங்களுக்கு மாடுலர் கிச்சன், இந்த வீடியோனுடைய ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். மாடுலர் கிச்சனில் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம ஓன் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டரினுடைய ஆஸ்கிங் ரேட், அதாவது இந்த ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஃபுல் இன்டீரியர் ஒர்க் பண்ண வீட்டுக்கு பில்டரினுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடை கொஞ்சம் பாருங்களேன். மாடுலர் கிச்சன் இருக்கா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்களா, பூஜா கபோர்டு இருக்கா, இங்கே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, டிவி யூனிட் இருக்குது, ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க, லிவிங் கம் டைனிங் செப்பரேட்டாக இப்போ நீங்கள் பார்க்குற வீடு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்காக ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. இந்த நான் வீடை காமிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்டர்ன் சைட் தாம்பரம் மானம்பாக்கத்தில், அந்த மானம்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம், அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். நம்ம ஈஸ்டர்ன் சைட் தாம்பரம் மானம்பாக்கத்தில், அந்த மானம்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4th ப்ராப்பர்ட்டியாக இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பார்த்துருங்க. நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு அதான் பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிற வீடு. இன்டீரியர் ஒர்க் பண்ணாமல் இருக்கக்கூடிய வீடு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிள் இருக்குது. லொக்கேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஹைலைட்டே. கொஞ்சம் லொக்கேஷனையும் பார்த்துட்டு வந்துடுங்க. அதே மாதிரி எனக்காக ஒரு 2 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வீடியோவை பார்க்கக்கூடிய 60% பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அது எனக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தோட நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை ஒன்றாடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஃபவுண்டேஷன். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரக்ட் பில்லர் கான்டாக்ட் நம்பர். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் லொக்கேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்படியே நான் வீட்டுக்குள்ளே வரேன். வாங்க, என்ன வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன். வாங்க வெளில போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ராஜெக்ட் தாங்க, விஷ்ணு ஃபவுண்டேஷனுடைய ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட். இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2 பிளாக்காக பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 90% ஒர்க் கம்ப்ளீட் ஆகியிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற பிளாக்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்லேயே வீடுகள் அவைலபிள் இருக்குது. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் ஈஸ்டர்ன் சைட் தாம்பரம், அதாவது தாம்பரம் வேளச்சேரி ரோட் காரிடாரில் மாடம்பாக்கம் சுதர்சன் நகரில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடம்பாக்கம் மெயின் ரோடு இருக்கு இல்லையா, தாம்பரம் வேளச்சேரி ரோட்டில் கரெக்டாக மாடம்பாக்கம் சிக்னல்னு கூட சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா அது ஃபிட்ஜி குளோபல் ஸ்கூல் பஸ் கூட போகுது. அதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட். அந்த ரோடை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 2 வே லேனாக இருந்ததை வந்து பார்த்திங்கன்னா 4 வே லேனாக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டி வருது அப்படின்றதுனால உள்ள இந்த ரோட்லேருந்தே, அந்த மாடம்பாக்கம் மெயின் ரோட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3rd ப்ராப்பர்ட்டியில் இந்த ஃப்ளாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2nd ப்ராப்பர்ட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அந்த மெயின் ரோட்டில் போகும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்ஸ் பில்டிங்கை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும். நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் நீங்கள் ஈஸ்டர்ன் சைட் தாம்பரத்தில் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவும் லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட், நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூவோட கம்மி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். இந்த கடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது. உங்களுக்கு ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, ஜியான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, ஆல்வின் ஸ்கூல் இருக்குது, KV1 இருக்குது, KV2 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபிட்ஜி குளோபல் ஸ்கூல் அது லாங் தான், பட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் லயோலா ஸ்கூல் இருக்குது, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னை வயலட் ஸ்கூல் இருக்குது, பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜ், பாரத் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, SIVT இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஈஸ்ட் தாம்பரம் இந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா ஐடி தான். ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு உங்களுக்கு கனெக்டிவிட்டி வைஸில் ஈஸியாக இருக்கிற மாதிரி லொக்கேஷனில் ஒரு ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். மெட்ரோ கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு அசஸ் பண்ணணுன்ற தேவை கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மேடவாக்கம் கூட்டுறோவில் மெட்ரோட ஒர்க் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆகியிருக்கு. உங்களுக்கு ஃபியூச்சரில் கனெக்டிவிட்டி கிடைக்கும். லாங் தான், பட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கம். நீங்கள் காரில் கூட ஈஸியாக போயிட்டு வண்டி அங்கே பார்க் பண்ணிவிட்டு சிட்டியோட மற்ற பகுதி எல்லாத்தையுமே ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜங்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெயா சூப்பர் மார்க்கெட் ஒரு லேண்ட்மார்க்குங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்க்கலாமா? ஏன்னா ரொம்ப உள்ளே இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு தான் இவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் இங்கேருந்து இவ்வளோ தூரங்க அப்படின்ற மாதிரி லொக்கேஷன் ரொம்ப டீப்பாக தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா மெயின்லேயே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் இது ரொம்ப அவுட்டராக இருந்த லொக்கேஷன் தான், ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஆகிடுச்சு. எப்பயுமே சொல்லுவாங்கள்ல, காலத்தினார் செய்யாதெனும், ஐயையோ திருக்குறள் மறந்து போச்சு, ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இழத்தார் செய்யணும் ஒரு குறள் இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலத்திற்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரிய முடிவு டக்குன்னு எடுத்துடணும். எதனால் இதை சொல்கிறேன்னா, ஒரு டைமில் நம்ம ஈஸ்ட் தாம்பரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் தான். அன்னைக்கு பரவாயில்ல அப்படின்னு முடிவெடுத்து வாங்கினவங்களுக்கு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு லாபம் கிடைச்சிருக்கு. அது ரியல் எஸ்டேட்டில் எல்லா விதத்துலையும்
பொருந்தும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவுட்ரு கிடையாது, ரொம்ப மெயின் ஆகிடுச்சு. திருக்குறள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தங்கிலீஷ்லேயே கூட சொல்லிடுறேன், டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்ல ப்ராப்பர்ட்டியாக சீக்கிரம் பார்த்து முடிச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். நீங்கள் அட்வான்ஸ் கேஷ் பே பண்ணுறது கூட வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் தாம்பரம், வேளச்சேரி ரோடு, நம்ம மாடம்பாக்கம், நம்ம ஈஸ்ட் தாம்பரமில் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த மெயின் ரோட்லேருந்து பக்கம் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா பஸ் போச்சு. உங்களுக்கு வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போர்வெல்லுங்க, செப்டிக் டேங்க்கு, 3 ஃபேஸ் சீப் லைன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு வீட்டுக்குமே சோக் பீட்டும் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளாக்லேயும் இந்த பிளாக்லேயும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 16 வீடுங்க. இப்போ நான் ஒரு பிளாக் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டோட்டல் லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 4200 ஸ்கொயர் ஃபீட் அப்ராக்சிமேட்டாக. ஒரு பிளாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 8 யூனிட்டுங்க, சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ், 6 3 BHK, 2 2 BHK. இப்போ அவைலபிள் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 2 பிளாக்குக்குமே சேர்த்து மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா 3 யூனிட் தான் அவைலபிள் இருக்குது. 1429 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK ஈஸ்ட் ஃபேஸிங்கில். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு அதில் 2 ஆப்ஷனுமே இருக்குது. இன்டீரியர் பண்ணி மாடல் ஹவுஸாக இருக்கக்கூடிய வீடும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணாமல் இருக்கக்கூடிய வீடும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடை பார்த்துடலாமா? உங்களுக்கு வந்து 90% ஒர்க் கம்ப்ளீட் ஆகியிருக்கு. பேலன்ஸ் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜாக போயிட்டுருக்குங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வுட்லேயே சேஃப்டி டோர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் நான் முக்கியமாக கவனிச்சது காரிடார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வைடாக இருந்தது. ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ல வந்துருங்க. ஃபைனல் ஸ்டேஜில் ஒர்க் போயிட்டு இருக்கு. அதனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வச்சிருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா லிவிங் இருக்குது. ஆக்சுவலாக லிவிங் செப்பரேட்டாக இருக்குது, டைனிங் செப்பரேட்டாக இருக்குங்க. சரிங்களா? எனக்கு லிவிங்கை நான் டிவி பார்க்குற பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். அதே மாதிரி ஒரு சில தாய்மார்கள் என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா, எனக்கு வந்து டைனிங் செப்பரேட்டாக இருக்கணும், லிவிங் செப்பரேட்டாக இருக்கணும், கெஸ்ட் யாராவது வந்தாலும் எனக்கு டைனிங் தெரியக்கூடாது, நான் டைனிங்கில் தனியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு ப்ரைவசியாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. அந்த மாதிரி ப்ரைவசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவங்களுக்காக தான் இந்த ஃப்ளோர் பிளான். சரிங்களா? இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் பிளானில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி கட்டணும் இல்லையா? இது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோட்டபுளாக தெரிஞ்சிச்சு. அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. பின்னாடி நின்றுட்டு சார் என்ன சிரிக்கிறீங்க? இல்லை, இப்போ ஒரு டெலிவரி பண்ணுறவங்க வருவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்டாங்களோ இல்லையா நம்மளுக்கு தெரியாது. அவங்க முன்னாடி வச்சுட்டு நான் பார்த்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது இல்லையா? நம்மக்கிட்ட சாதம் இருந்தால் பரவாயில்ல, நம்ம கிட்டே சாதம் இல்லாத பொழுது சாதம் வடிக்கல அப்படின்னும் பொழுது சாப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கேட்கக்கூட முடியாது. அதனால தான் சொன்னேன். ஓகேவா? இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1429 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 3 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 42%. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வீடியோ டோர் ஃபோன் இருக்குது. அமிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது, இவி இருக்குது, லாபி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, வீடியோ டோர் ஃபோன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் ஏரியாவுக்கு, லிஃப்ட்டுக்கு, மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேக்கப் இருக்குது. இதுதான் இந்த வீட்டினுடைய மெயின் அட்ராக்ஷன். உள்ளே வந்த உடனே வாவ்னு சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் இருக்குது. இந்த டிவி யூனிட்டோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனல் ஒர்க்கும் ஃபுல்லாகவே இந்த வால் ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த டைனிங், லிவிங் ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ச் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ப்ளைவுட்லேயே. அதே மாதிரி ஸ்பாட் லைட்ஸோடு இருக்குது. சுவிட்சஸ் எல்லாமே லெக்ராண்ட் பிராண்டில் இருக்குது. இந்த டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து பூஜா கபோர்டு இருக்குது. இந்த பூஜா கபோர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஃபால் சீலிங் இருக்குது. இந்த ஃபால் சீலிங்லேயும் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட் தீமில் இருக்கக்கூடிய பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்க நல்ல ஒரு கலர் காம்பினேஷனோட இருக்குது. இந்த லிவிங் டைனிங் இருக்கு இல்லையாங்க, இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃப் செட்டு. இந்த ஆஃப் செட்டில் வந்து உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. லைட் இருக்குது. உங்களுக்கு மிரரோட கொடுத்துருக்குறாங்க. பேனல் ஒர்க்கில் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே விஷ்ணு ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு பில்டர் பேர்லேயே இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர்லேருந்து யார் பார்த்தாலும் தெரியாது, உங்களுக்கு ஒரு ப்ரைவேட்டாகவும் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால் இங்கே எக்ஸ்ட்ராவாக பில்ட் ஆகிருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்குது. நீங்கள் டிவி யூனிட்டை நல்லா கிராண்டாக காமிக்க முடியுது. இது காமன் பாத். உங்களுக்கு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. 2-in-1 வால் மிக்ஸ் இருக்குது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பிராண்டில். வாஷ் பேஷன் இருக்குது. அட்டாச் பாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு லைட் இல்லை, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் இன்னும் டீப்பாக அதோட அழகை காமிக்க முடியல. இந்த டைனிங்கில் இருந்து உங்களுக்கு மாடுலர் கிச்சன். இந்த வீடியோனுடைய ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அழகு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்.
மாடுலர் கிச்சனில் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் எனக்கு பர்சனலாக பிடித்திருந்தது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ளோர் டைல்ஸ் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்டெப் இருக்குது, இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டெஸ்க்காகவும் இங்கே ஒரு 2 சேர் வாங்கி போட்டிங்கன்னா சூப்பராக இன்னும் லுக் அதிகப்படுத்தலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஆர்ச் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைப் லைட் இருக்குது. இந்த டைனிங்கில் ஒன் சைடு யூபிவிசி ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோட இருக்குது, கொசுவலையோடு இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஓடிஎஸ் வென்டிலேஷன். இந்த பூஜா கபோர்ட்லேயும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு இலை போட்டு வைப்போம் இல்லையா, அதுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டோரேஜ். இங்கேயும் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ். இந்த கிச்சன்லேருந்து இது ஒரு சர்வீஸ்க்கு பால்கனி, வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் இருக்குது, லாஃப்ட்டுக்கு மேலே இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு குட் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் ஏரியான ஸ்பேஸ் இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள் ட்ரே. இப்போ எதனால் நான் இந்த இன்டீரியர் ஒர்க்கும் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிட்டு இருக்கேன்னா, இதே இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீடும் அவைலபிள் இருக்குங்க. இன்டீரியர் ஒர்க் பண்ணாமல் இருக்கக்கூடிய வீடு தான் அவைலபிள் இருக்குது அப்படின்னா நான் இந்த அளவுக்கு டீப்பாக காமிச்சிருக்க மாட்டேன். அதனால தான் நான் ஒன்று காமிச்சிட்டு இருக்கேன். இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், அந்த இன்டீரியர் ஒர்க், அந்த கலர் காம்பினேஷன், இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அந்த வெஜிடபிள் ட்ரே எல்லாமே காமிச்சதுக்கு காரணமாக. ஓகேங்களா, இப்போ நம்ம ஒன்று பார்க்கலாமா? இந்த பூஜா யூனிட்டுக்கு பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் உள்ளே வந்த உடனே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்கு. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் இருக்கு. சீலிங் வரைக்கும் வாட்டர் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் வாலில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷன் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு சென்டரில் கோல்ட்ஸ் கட்டிங்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங் வரைக்கும் வாட்டர் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாலுக்கும் ஒரு கலர் காம்பினேஷன் டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஒன் சைடு யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. ஓகே, கிரில்ஸ் இருக்கு, 2-in-1 வால் மிக்சர் இருக்கு, வாஷ் பேஷன் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ இல்லைங்க, 2 யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வென்டிலேஷன் நல்லா இருக்கும். வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோஸ் வித் கிரிலோட இருக்கு, கொசுவலையோட இருக்கு. இந்த பெட்ரூமில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட இங்கே மிரர் வந்துடும், லாக் பண்ணியிருக்காங்க. நம்ம பெட்ரூம்குள்ளே வந்த உடனே ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி அட்டாச் பார்த்துருக்கு அப்படின்றதுனால இந்த பெட்ரூமினுடைய லிவிங் ஸ்பேஸை நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, நம்ம அதில் முடிஞ்சிருக்காங்க. கொடுங்க சார். தப்ப தெரியுது ஒழுத்தலுங்க. ஒன்றும் இல்லைங்க, தௌசிஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னாச்சு, வெக்கப்படாதீங்க. இந்த டைனிங்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜா கபோர்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங்ல இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்கு, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் பால்கனி இருக்கு. இந்த பால்கனியினுடைய டோர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். சும்மா யூபிவிசி அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வுட்லேயே பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா கிரில் இருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி கிளாஸ் இருக்கிறதுனால என்ன ஒரு விஷயம் சொல்லுங்க, வெளியில் என்னதான் வெயில் அடித்தாலும் நம்மளுக்கு மழை பெய்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த பால்கனியில் ஃப்ரண்ட் ஹேண்டில் வந்து எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க, வித் கிளாஸோட இருக்குது. இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் கிளாஸாக இருக்குது. அதே மாதிரி ஹேண்டிலினுடைய ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் இருக்குது. உட் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு காமன் பாத் பார்த்தோம் இல்லையாங்க, அந்த காமன் பாத்துக்கும் இந்த செகண்ட் பெட்ரூமும் இன்பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் 2 யூபிவிசி விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்கு, ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்கு. இந்த அட்டாச் பாத்தில் உங்களுக்கு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் இருக்கு. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது மாதிரியே ப்ரீமியமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக நான் சுற்றி காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா வீடு நல்லா பெருசாக இருக்குது அப்படின்றனால எதை காமிச்சேன் எதை காமிக்கல அப்படின்றது எனக்கு கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பால்கனி இருக்குது இந்த வீட்டில். ஓகேங்களா, இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டரினுடைய ஆஸ்கிங் ரேட், அதாவது இந்த ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஃபுல் இன்டீரியர் ஒர்க் பண்ண வீட்டுக்கு பில்டரினுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் 1,25,00,000. சரிங்களா, இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 BHK அவைலபிள் இருக்குது 1429 ஸ்கொயர் ஃபீட்டில் இதே சைஸ் ரேஞ்சஸில். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணாமல் இருக்குது. அதனுடைய ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,17,00,000. சரிங்களா, இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி நகர் அந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் இதே பில்டருக்கு 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2 BHK, 1200 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 3 BHK வந்து பார்த்தீங்கன்னா
அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்லையும் இருக்குது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 rupees பேசிக் காஸ்ட் கோட் பண்ணியிருக்காங்க. ஒரே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் வைஸில், ரேட் வைஸில், பில்டர் கான்டாக்ட் நம்பர் வைஸில், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேரியன்ட் இருக்குது, எங்கெங்கே என்னென்ன ரேட் போகுது அப்படின்றத முதற்கொண்டும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா 2 நிமிஷம் டைம் எடுத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்கல்ல முன்னாடிங்க. உங்களோட சிவில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் பெண்டிங் பாக்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாட்டா.